விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இன்று கேட்டறிந்தார். அப்போது அதி கனமழையால் மழைப்பொழிவை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2000 வழங்கிட உத்தரவிட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சென்னை பனையூரில் அமைந்துள்ள தாவேக அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் வேஷ்டி, சட்டை, பெட்ஷீட், மளிகை சாமான்கள் என ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அடங்கியுள்ளன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், சென்னையை தாண்டி நடக்கும் நிகழ்வுகளை கண்காணிக்க தேவையில்லை என அவர்கள் எண்ணிவிட்டனர். இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஊழல் திமுக அமைச்சர் பொன்முடியால் பொதுமக்களின் விரக்தி கொதிநிலையை எட்டியது. திமுகவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு இது ஒரு மென்மையான நினைவூட்டல் என பதிவிட்டுள்ளார். அதானி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாராளுமன்ற கூட்டக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாராளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று போராட்டம் நடத்தினர். இதில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மகாராஷ்டிராவில் ஷிண்டே, சிவசேனா, அஜித் பவார், என்சிபி இடம்பெற்ற பாஜகவின் மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்கவைத்தது. காபந்து முதல்வராக ஷிண்டே நீடிக்கிறார். காய்ச்சல் மற்றும் தொண்டை வலியால் அவதிப்பட்டு வரும் ஷிண்டே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அஜித் பவார் டெல்லி சென்றுள்ள நிலையில் மகாராஷ்டிரா அரசியலில் அடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற குழப்பமான சூழல் நிலவுகிறது. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் பணியாற்றும் இன்போசிஸ் ஊழியர்களுக்கு H-1B தொழில் விசா பெறுவதற்கு பதில் B-1 பார்வையாளர் விசாக்களை தவறாக பயன்படுத்தியதை அமெரிக்க குடிவரவு அமைப்பான ICE கண்டுபிடித்தது. இதையடுத்து அமெரிக்க குடியேற்ற விதிகளை மீறியதாக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் 238 கோடி அபராதம் விதித்தது. அபராத தொகையை செலுத்துவதாக இன்போசிஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டில் விராட் கோலி சதம் அடித்து அசத்தினார். ஆஸ்திரேலியாவில் 3 வகை கிரிக்கெட்டிலும் அவர் 10 சதம் அடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அதிக சதங்கள் அடித்த வெளிநாட்டு பேட்ஸ்மேன் என்ற சாதனையை கோலி படைத்தார். வரும் டெஸ்ட் போட்டிகளில் அவர் மேலும் ஒரு சதம் அடித்தால் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் பிராட்மேன் சாதனையை சமன் செய்ய வாய்ப்பு உள்ளது. பிராட்மேன் இங்கிலாந்தில் 11 சதங்கள் அடித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.